ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதெல்லாம் இதுக்கு அடுத்தது இதெல்லாம் நீங்கள் இனிமேல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க. எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஏன் இது மாதிரியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இல்லை, நான் நல்ல விஷயத்துக்காக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களாம் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்கப்பா, அதெல்லாம் நம்ம இனிமேலாம் பேசுகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இதாக இல்லை. அதுக்கு அடுத்தது நம்ம சில விஷயங்களில் சில விஷயத்த யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில இதுலேயும் விஷயங்களே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறப்ப, அதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் சரியாக வராதுப்பா, அதெல்லாம் எங்களுக்கு புரியணும். அதுக்கான இதுங்கிறது எங்களுக்கு பிடிச்சா தானே மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தோன்னே, அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு இதுக்கு மேலே நாங்கள் பேசிக்கணும் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது எதனால் அடுத்தடுத்ததை விஷயங்களை நோக்கி நீங்கள் பேசுகிறதுக்கான இதுங்கிறது என்ன இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க, இது மாதிரி நீ இனிமேல் யாருக்கிட்டேயும் இதை பற்றி பேசக்கூடாதுப்பா, பேசுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசி என்ன ஆக போகுது, அவங்களுக்கு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தெரியிறப்போ நம்மளால் எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. நான் உடனே சொன்னதுக்கு, ஏன்ப்பா அப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள், அவங்களெல்லாம் நம்ம மாற்றணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் மாற்றுறதுங்கிறது கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அப்பா பேசினார் என்கிட்ட, ஏம்மா நீ இது மாதிரிலாம் நடந்துக்கிற, உனக்கு நாங்கள் இருக்கிறோம், நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்ம அப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசியிருக்காரு, நம்ம தான் தேவையில்லாமல் அவசரப்பட்டு பேசிட்டோமோ என்னமோன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், சரி அவங்க பேசுனதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது, நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானாகவே புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. சரி ஓகேப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. ஏன்னா ஒரு சில இதில் நம்மளுக்கு எல்லாரையும் நம்ம அனுசரித்து போகிறோம், பண்ணுறோம், செய்கிறோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நடந்துக்கணும்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுப்பா, அவங்களெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ணிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும். அதை நம்ம யாரை நம்ம குறை சொல்கிறது, ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் எதுக்காக குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் புதுசு, எனக்கு இதெல்லாம் பழகி போயிட்டு. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட ஒரு காரியம் ஆகிறதா இருந்தால் தான் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைங்கிறப்ப அதெல்லாம் விட்டுட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதையெல்லாம் நான் நான் நினைக்கலாமா, ஏன்னா இவங்க இது மாதிரியெல்லாம் பேசுவாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. புதுசாக பார்த்தா தான் நம்மளுக்கு அதில் மாதிரி கஷ்டமாக இருக்கும்.